ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை. அப்புறம் என்னென்னு இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, 2-3 கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்கள் உங்கள் அக்கா வீட்டுக்கு போக மாட்டீங்களான்னு சொல்லி குள்ளாக கேட்டிருந்தீங்க. அப்புறம் நீங்கள் வீடு மாற்றலாமே அப்படின்னு சொல்லி இது இன்றைக்கி நேற்று வரல. இந்த கேள்வி நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமாக வந்துட்டுருக்கு. ஆனால் எங்களாலேயும் மாற்ற முடியல. நாங்கள் இடையில ஒரு வீடு மாற்றி பார்த்தோம். அதுவும் சொன்னல மாமியார் வீட்டுக்கு போனோன்னா அங்கேயும் செட் ஆகலை. அதனால் வந்துவிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வீடு மாற்ற முடியாத காரணம் என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். இப்போ எங்களுக்கு வாடகை வீட்டு போனால் எங்களால் வாடகையை சமாளிக்க முடியாதுங்க. 2500 வாடகை வரும். அது இல்லாமல் நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து பழக்கப்படுறதுனால இங்கே எங்களுக்கு எல்லா வசதியுமே கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் வாடகைக்கு வீடு எடுத்தாலுமே பாத்ரூம் வசதி இருக்காது. அதுக்கு எங்கள் வீட்டில் பாத்ரூம் எல்லாம் இருக்குது. பாத்ரூம் வசதி எடுத்தால் 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு போகும். 2500 அப்படி எடுத்தால் பாத்ரூம்லாம் இருக்காது. இப்போ நான் எப்படி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் வாய்க்காலுக்கு பாத்ரூமுக்குலாம் போகிறனோ அந்த மாதிரி வாடகை வீட்டில் இருந்துட்டு போகணும். அது தேவையில்லை. மொதல் விஷயம். அப்புறம் சிவாவை ஸ்கூல் அனுப்புறது எல்லாமே எங்கள் இந்த ஏரியா வசதியாக இருக்கும். அதுக்காகவும் ஏன்னா எல்லா வசதியும் இருக்கனால. முக்கியமான விஷயம் இந்த வீட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாடகை கிடையாது, கரண்ட் பில்லு மட்டும் கட்டிக்கிறோம். கரண்ட் பில்லு அப்புறம் இனிமேல் தண்ணி வரி. ஆமாம். ஆனால் இதுலேயும் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களால் நைட்டில் அங்கே சுத்தமாக தூங்க முடியல. சுல்லாம் போட்டு தாக்கி எடுக்குது. நான் எங்களுக்குன்னு இல்லை, இந்த லைனில் இருக்க எல்லாருமே சத்தியமாக எப்படி தூங்குறாங்கன்னு தெரியலங்க. அதனாலே 2-3 மணி ஆகுது. உடம்பு முடியாமல் போகிற காரணமும் அதுதான். இன்னொரு காரணம், காலையில் இந்த தூங்கி எந்திரிக்க முடியாமல் போகிறது, டயர்டாக மூஞ்சி முகரெலாம் உங்களுக்கு பார்க்க வித்தியாசமாக கேட்குறீங்களா, அதெல்லாம் காரணம் அதுதான். சுல்லா அடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதுக்காகவே வீடு மாத்திரம் ஓடிடலான்னு தான் பார்க்குறோம். முடியல. இப்போ அங்கே இருக்கிற இடத்துல வீடு கட்டணும். ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் வேலை கட்டுறதா ஒரு பிளான் போட்டிருக்கோம். இன்னொரு அதுக்கே 2 வருஷம் ஆகிடும். எங்கள் அப்பா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கட்ட போகிறோம்லாம் சொல்லலைங்க, கட்டணும். அது ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். எப்போ இருந்தோ ஆசை, கட்டணுங்கிறது ஒரு ஆசை. நான் சொன்னேன் நம்ம கட்டுறதா இருந்தால் இவர் சொல்கிறாரு 1 லட்ச ரூபாயில சும்மா ஒரு ரூமா போட்டு எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு அங்கே போய் இருந்துருவாருன்னு. எனக்கு கட்டுனா முறையாக கட்டணும், இல்லைன்னா கட்டவே கூடாது. என்னோட இது அதுதான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வாடகை வீடு போனோன்னா மாதம் 2500 ரூபா நாங்கள் லோனே கட்டுறோம். அவங்களுக்கும் அட்வான்ஸு மாதம் 2500 ரூபா வாடகை கொடுக்கணும். அங்கே வாடகை கொடுக்குற காசு எங்கள் கடன் அதில் அடையுது இல்லை. அதுக்கு நாங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் நாங்கள் மாற்றிடுவோங்க. வீடு மாற்றணும், கட்டணும். இங்கே இல்லை, அங்கே போய்ட்டு அங்கே போகிறதா ஒரு ஐடியா. இங்கே பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கிட்ட பேச மாட்டீங்களான்னு கேட்டேன். எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் பெரிய சண்டைங்க. அது என்ன சண்டைனா, ஒரு நாள் ஃபோன் அடித்தாங்க. ஸ்கூலில் இருந்தேன். அப்புறம் இன்னொரு நாள் என் ஃபோனில் எப்போவுமே நான் காசு போட மாட்டேன். என் ஹஸ்பண்டும் அவர் ஃபோனில் மட்டும்தான் எப்போவுமே காசு இருக்கும். அவர் வந்து வேலைக்கு போயிடுவார். எங்கள் அக்கா வந்து நான் ஸ்கூலில் இருக்கும்போது ஃபோன் அடித்தா, கவிதா நான் ஸ்கூலில் இருக்கிறவங்க கவிதா வச்சிரு அப்படின்னு சொன்னேன் எங்கள் அக்கா கிட்ட. நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். கூப்பிடவே இல்லை. திரும்ப ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் இருந்தேன். கூப்பிட்றேன்னு சொன்னேன். திரும்ப கூப்பிடவே இல்லை. நான் அவ்வளோ பிஸி ஆகிட்டாங்க மேடம். அக்காட்டே பேச முடியல போலாம். என் ஃபோனில் காசு இல்லைங்க. இவரும் வேலைக்கு போயிட்டு நைட்டு 6 மணி 7 மணி அப்போ வந்து பிள்ளைங்கள்லாம் வந்துடுவாங்க. கத்திக்கிட்டு ஒரு ஃப்ரீயாகவே பேச முடியாதுங்கிறதுனால நான் ஃபோன் அந்த டைமுக்கெல்லாம் அடிக்க மாட்டேன். 6 மணிக்கு மேலே அவள் பேசவும் மாட்டா. அப்புறம் என்ன இதே இந்த டைமாக இருந்தால் அவளும் ஹவுஸ் ஒய்ஃபு நானும் ஹவுஸ் ஒய்ஃபு வெட்டியாக வீட்டில் இருக்கிறதுக்கு அதுக்கும் அதிகமாக வெட்டியாக இருக்குன்னு சொல்லாத. வேலை நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்குறீங்களா? அப்பா பாருங்க. அதனால நாங்கள் ரொம்ப நேரம் ஃபோன் பேசுவோம். இந்த டைமுக்கெல்லாம் சிவாவை ஸ்கூல்லாம் அனுப்பி வச்சுட்டு அவளும் பிள்ளைங்கள்லாம் அனுப்பி வச்சுட்டு ரொம்ப நேரம் என்கிட்ட பேசுவாள். அதனால் ஃபோன் எடுக்கலைங்கிறதுனால என் மேலே செம்ம கோவங்க. எனக்கு இதனால தான் கோச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியாது. நானாக மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பேன், ஃபோன் அடிக்கணும், அவளுக்கு ஃபோன் அடிக்கணும். சாயங்காலத்துலையாவது அடித்து என் ஃபோனுக்கு எப்போவுமே இவர் ஃபோனை வாங்கி நான் இவர் ஃபோனில் எனக்கு பேசவே பிடிக்காது. ஏன்னு தெரியல. என் ஃபோனில் மட்டும்தான் நான் பேசுவேன். அதில் ரீசார்ஜே இல்லைனாலும் எங்கள் ஃபோனை எடுத்து இவர் ஃபோனை எடுத்து அம்மா என் ஃபோனுக்கு பண்ண அப்படின்னுவான், கவிதா என் ஃபோனுக்கு பண்ண அப்படின்னுவான். 2 பேருமே என் ஃபோனுக்கு தான் பண்ணுவாங்க. பண்ணுனா பேசுவேன். அது போல் எனக்கு ரொம்ப நாள் தெரியவே இல்லை. பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏன் நீங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டீங்களா, ஃபோன் அடித்து பேச மாட்டீங்களா எங்கள் அக்கா கிட்ட அப்படின்னு கேட்டாங்களா. அப்புறம் ஏன் நான் என்னம்மா பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் என்ன பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு கேட்டேன்னா, அப்புறமே பேச மாட்டேங்கிறேன், நீ தானே கவிதா கிட்ட என்ன சொல்லிட்டு வச்ச ஃபோனை அப்படின்னு கேட்டாங்க. கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சல, இன்ன வரைக்கும் கூப்பிட்ருக்கியா அவளுக்கு அப்படின்னு கேட்டு செம்மையாக சத்தம் போட்டாங்க எங்கள் அம்மா. அதான் வீட்டுக்கு போகாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு 300 கிலோமீட்டர் பக்கமா டிஸ்டன்ஸ் இருக்கு. ஈரோட்ல இருக்காங்க, நாங்க இங்க இருக்கிறோம். அதுவும் இல்லாம இல்லனா நம்ம பக்கத்துல இருந்தோம்னா கண்டிப்பா நாங்க மாசத்துக்கு 2 டைமாவது போய்டுவோம். ஆமா, அதுவும் இல்லாம மே மாசம் டெலிவரிலாம் ஆன உடனே இனிமேலாம் மே மாசம் லீவுக்கு தான் போக முடியும். சிவாவுக்கு ஸ்கூல் இல்ல, அதனால 2 நாள்லாம் குழந்தை பிறந்தா 1.5 வருஷத்துக்கு போக முடியாதுங்க. ஆமா, அவளே தீபாவளிக்கு கரெக்டா என் டெலிவரி அப்ப தீபாவளிக்கு இங்க வந்துருவாங்க எங்க அம்மா வீட்டுக்கு. எங்க அம்மாவும் ஈரோட்ல இருந்து இங்க வந்துருவாங்க கரெக்டா இந்த டைம். அவளும் வருவா என் டெலிவரிக்கு. அவ என்ன சொன்னா, என் பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூலு நான் வரமாட்டேன் அப்படின்னா. கரெக்டா கடவுளா பார்த்தா அந்த டைம் தீபாவளி வருவான்னு நினைக்கிறேன். வந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா வீட்டுல சமைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே. அதனால அக்கா வேலைக்கு தான் பாக்குற அக்கா வர சொல்றேன். ஆமா, அப்புறம் இல்லைங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா திட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது, ஓ நம்ம மேல வருத்தத்துல இருக்கிறா எங்க அக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நேத்தம் என் வீட்டுக்கார் போனை வாங்கிட்டு கவிதா என் போனு காட்டினேன். அப்புறமே எங்க அக்கா பொண்ணு தான் எடுத்தால, அம்மா வீட்டுல இல்லை சித்தின்னு சொன்னால. அப்புறமே ரொம்ப நேரம் கழிச்சு போன் அடிச்சா, நீங்களாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க, எங்ககிட்ட எப்படி பேசுவீங்க போவீங்க வருவீங்கன்னு செம்மையா திட்டுறா. அப்புறம் நேத்து போன் அடிச்சாங்க. நேற்று நான் வேற பக்கத்து வீட்டில் பேசிக்கிட்டு உட்காந்துருந்துட்டேன், அதனால என்னால் எடுக்க முடியல எங்கள் அக்கா ஃபோன். திரும்ப ஃபோன் அடித்து பேசணுங்க. ஆமாம், அது ஒரு சில கால்ஸ்லாம் வந்து இக்னோர் பண்ணக்கூடாதுங்க. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அட்டன் பண்ணி பேசணும். பொண்டாட்டி, அம்மா, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ் கால் கூட அவாய்ட் பண்ணலாம். அவங்க வந்து தெரியாது, அவங்க வந்து ரொம்ப திரும்ப அடிச்சா 3 டைம் அடிச்சாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் சரி இன்னைக்கு எங்கள் பாட்டியும் வந்து உனக்கு என்ன எங்க பாட்டியும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டீ சுட வச்சுக்கிட்டு டீ போட்டுக்கிட்டு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட நியாயம் பேசிட்டு இருந்தேன். எங்க அக்கா கிட்ட நான் போனு எங்க அக்கா கிட்டயுமே சரி எங்க அம்மா கிட்டயுமே நான் போன் எடுத்தா உடனே வைக்க மாட்டேன். அதனாலதான் நான் யாராவது அட்டன் பண்ணி வெளியில உட்காந்துருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடு, திரும்ப கூப்பிடு, நானே மறந்துட்டேனாலும் அப்படி சொல்லு. அப்ப என்ன நினைப்பாங்க, உண்மையிலேயே உங்க ரொம்ப பிகு பண்றாங்க, சீன் கட்டுறாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஓ, இப்ப நீ சொல்லிதான் அப்படி கூட சொல்லி இருக்கலாமான்னு தோணுச்சு. நானே எனக்கு அப்படி சொல்ல உடனே போன் எடுத்த உடனே எங்க அம்மா கிட்ட எங்க அக்கா கிட்ட அப்படி சொல்றதுக்கு எனக்கு மனசு வராது. நான் வெளியில இருக்கேன் அப்புறமே பேசுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு இது வராது. அதனாலவே நான் சரி நம்ம எப்படியும் ரொம்ப நேரம் தொணத்தொன்னு பேசுவோம் அப்படிங்கறதுனால இருக்கணும். அது வேற எங்க அக்கா ரொம்ப பெரிய வருத்தத்துல இருக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு போன் அடிக்கணும். எங்க அம்மாவுக்கு என் மேல கோவம் அம்மா. எங்க அம்மாவும் நேத்தெல்லாம் போன் அடிக்கல பாத்தியா எங்க அம்மா. எங்க முந்தா நேற்று நைட்டும் என்னமோ எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாங்க. இங்க இருக்காங்க வருவாங்கல்ல, அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன்னா எங்க இருக்கன்னு கேட்டாங்களா. பாட்டி வீட்டில் தாம்மா இருக்கேன் அப்படின்னா, உனக்கு சும்மாவே இருக்க முடியாதா, பொழுது போன நேரத்துக்கு எதுக்கு இருட்டில் அங்கேயும் இங்கேயும் வண்டியில் அதிகமாக போகிற அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாத, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. அதனால எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதில்ல, சரி போனை வை அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நேற்று கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா நேற்று கூப்பிடவே இல்லை. கூப்பிட்டு பேசணும் இன்னைக்கு தான் பேசுங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஏன்னா என்னால் இதுக்கு மேலே செல்லை பிடிக்க முடியல, கை ரொம்ப வலிக்குது. 2 பேர்கிட்டையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைட் தான். ஆனால் இப்போதைக்கு ஈரோடு போக முடியாத சுச்சுவேஷன். வீட்டுக்கு போகாத காரணம் இதுதாங்க, வீடு மாற்றாத காரணம் இதுதாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 8.16 நிமிஷம் போட்டேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.